உங்க குழந்தைங்க விரல் சூப்புறாங்கன்னா அது அவங்களோட சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்க உங்களோட குழந்தை கை சூப்புறத பார்த்தாலோ இல்ல மத்தவங்க குழந்தை கை சூப்புறத பார்த்தாலோ அதை பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க, தடுக்காதீங்க. ஒருவேளை நீங்க அதை தடுத்தீங்கன்னா அவங்க ஒரு இமோஷனலி இன்செக்யூர் ஹியூமனாவோ இல்ல இரிட்டபிள் பர்சனாலிட்டியாவோ மாறுறதுக்கான சான்சஸ் அதிகம். இதை நான் சொல்லல, சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க விரல் சூப்புறது கரெக்டுன்னு சொல்றீங்களா? அப்போ பல்லு எத்திடும்னு சொல்றாங்களே. நான் விரல் சூப்புறது கரெக்டுன்னு தான் சொல்றேன். ஆனா அது எந்த ஏஜ் வரைக்கும்ன்றதுல தான் மேட்ரு இருக்கு. குழந்தை பிறந்து 4 வயசு வரைக்கும் அவங்க விரல் சூப்புறது அக்செப்டபிளான ஒரு விஷயம். பட் 4 வயசுக்கு அப்புறமும் அவங்க அதை கண்டினியூ பண்றாங்கன்னா அப்போதான் நீங்க அதை தடுக்கணுமே தவிர அதுக்கு முன்னாடி தடுத்துறாதீங்க. விரல் சூப்புறதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல நீங்க வீட்லயே என்னெல்லாம் ட்ரை பண்ணணும், வீட்ல இன்கேஸ் முடியலன்னா எப்போ டென்டிஸ்ட் கிட்ட கூட்டு போகணும், அவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க போறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.